ராஜ வாழ்க்கை வாழ்ந்தனே. பென்ஸ் கார்லாம் வச்சுருந்தேன். நினைச்சா கோடிகள், அப்பயே எனக்கு கோடிகள்லாம் சர்வ சாதாரணமாக இருந்தது. சவுத் இந்தியாவில் நான் போகாத கோயில்களே கிடையாது. நான் ரொம்ப வாழ்க்கையை வெறுத்துட்டேன். இனிமேல் நம்ம எது உயிரோடு இருக்கிறோம். அதில் பாதாளத்தில் போயிட்டேன். அப்போ நம்ம சூசைட் பண்ணிக்கலாம், நமக்கு இந்த வாழ்க்கை வேணாம். அப்போ நான் குடிப்பேன், சிகரெட்டு பிடிப்பேன், பீடா போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அந்த நாள் ஆண்டவரை நான் சந்திச்சேன், முகமுகமாய் சந்திச்சேன். அப்ப ஆண்டவரே முன்னாடி இருக்கிறார். அந்த நிமிஷம் அவ்வளவுதான், ஸ்பாட் அவுட். 3 மணி நேரம் அழுகுறேன் அழுகுறேன் அழுகுறேன். நான் அப்போ கிறிஸ்தவ கோயிலுக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன், இந்து கோயிலுக்கும் போவேன். எல்லா சாமியும் எனக்கு கேட்டா எல்லா சாமியும் ஒன்று தான். எல்லா சாமியும் ஒன்று இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உண்மையான கடவுள். நான் 1994 வரைக்கும் பரம இந்துவா இருந்தவன். சவுத் இந்தியாவில் நான் போகாத கோயில்களே கிடையாது. எனக்கும் என் மனைவிக்கும் அதான் வேலையை. பிள்ளைங்களை தூக்கி காரில் போட்டுக்கும், இந்த பக்கம் கர்நாடகாவுக்கு போவோம், இந்த பக்கம் கேரளாவுக்கு போவோம், இந்த பக்கம் தமிழ்நாடு பூரா கோயிலாக போவோம். 1000 செலவு பண்ணுவாங்க கோயில்களுக்கு. அப்போ எனக்கு தெரியல இதெல்லாம் கல், நம்ம காசெல்லாம் வீணா போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியல. ஒரு நேரம் வரும்போது நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்காக, ஆண்டவரை யாருன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்து தெரியும், அவ்வளோதான். நான் அப்போ கிறிஸ்தவ கோயிலுக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன், இந்து கோயிலுக்கும் போவேன். எல்லா சாமியும் எனக்கு கேட்டால் எல்லா சாமியும் ஒன்று தான். எல்லா சாமியும் ஒன்று இல்லை, அவர் மாத்திரம்தான் வரும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே உண்மையான கடவுள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நாளாயிடுச்சு. 94 தான் நான் என்ன ரொம்ப ராஜ வாழ்க்கை வாழ்ந்தனே. பென்ஸ் கார்லாம் வச்சுருந்தேன். நினைச்சா கோடிகள், அப்பயே எனக்கு கோடிகள்லாம் சர்வ சாதாரணமாக இருந்தது. நான் இறால் ஏற்றுமதி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். பணத்துக்கு பஞ்சம் இல்லை. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20-30 பேர் சாப்பாட்டுக்கு இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அறியலை. நான் அறிந்திருந்தால் நான் போய்ச்சின்னு இருப்பேன். அப்பயே சிந்தாசிந்தன்னா ஆண்டவர் அறியலை நான். அப்போது நான் ரொம்ப வாழ்க்கையை வெறுத்துட்டேன். இனிமேல் நம்ம எது உயிரோடு இருக்கணும். தோல்வியை தாங்க முடியல எனக்கு. அதில் பாதாளத்தில் போயிட்டேன். அப்போ நம்ம சூசைட் பண்ணிக்கலாம், நமக்கு இந்த வாழ்க்கை வேணாம். என் பிள்ளைங்க பொண்டாட்டி எல்லாம் போய் பெட்ரூமில் படுத்துட்டாங்க. நான் ஒரு ராத்திரி 12 மணி இருக்கும். டிக்-20ன்னு மருந்து இருக்கு, மூட்டை பூச்சி மருந்து. அதை வாங்கி 2 பாட்டில் வச்சுக்கினேன். குடிச்சிட்டு மூட்டை பூச்சி மருந்து அதை வாங்கி 2 பாட்டில் வச்சுக்கினேன். நமக்கு இனி இதெல்லாம் தாங்குற சக்தி இல்லைன்னு சொல்லி நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு டேபிள் மேலே உட்காந்து. அப்போ நான் குடிப்பேன், சிகரெட்டு பிடிப்பேன், பீடா போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அந்த நாள் ஆண்டவரை நான் சந்திச்சேன், முகமுகமாய் சந்திச்சேன். அதான் எப்படி சந்திச்சேன்னா, எனக்கு பாட்டு இதெல்லாம் தெரியாது. ஒரு பெண்ணை எடுத்துன்னு ஒரு பாட்டு எழுதுற மாதிரி, ஏசப்பா ஏசப்பா என்னோடு நீ பேசப்பா அப்படின்ற வார்த்தை எழுதுறேன். ஒரு சிஸ்டர் எனக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க, பிரதர் உங்களோட இயேசு பேசுவார். அம்மாவுக்கு வேற வேலை இல்லைன்னு நினச்சிப்பேன் நான். இயேசு நம்மகிட்ட எங்க பேசப்பாரு. அந்த வார்த்தை தான் என்ன அந்த நேரத்தில் தொட்டது. அப்போ அதுக்காக எழுதுனேன், ஏசப்பா ஏசப்பா. அந்த அம்மா என்னை தொடுவேன் பேசுவேன்னு சொன்னாங்களே, பேசுப்பா என் கூட பேசுப்பான்னு எழுதுறேன். அதில் சரணம் பல்லவி எழுதினே வரேன். ஒரு இடத்துல வாரம்பா நீ வாரம்பா, நீ வராவிட்டால் நான் சாவேன். நீ வரலன்னா நான் செத்து உங்ககிட்ட வரேன் அப்படின்ற அர்த்தத்தில் நான் என்னுடைய எண்ணம் அவருக்கு தெரியல, மனுஷனுக்கு தெரியுதோ இல்லை. அப்போ ஆண்டவரே முன்னாடி இருக்கிறார். அந்த நிமிஷம் நிற்கிறார், நான் பார்க்குறேன். ஐயோ இது என்னடா, இது கனவா நினைவா நமக்கு இப்படி இருக்கே அப்படின்னு. மனுஷன் தானே நான் சந்தேகப்படுறேன். ஒரு பிரம்மையோன்
அது அவருக்கு தெரியுது, நான் பிரம்மன் நினைக்கிறது தெரியுது. 2 கண்களை 3 முறை முன்னால அசைச்சு காமிச்சார். அவ்வளவுதான், ஸ்பாட் அவுட். 3 மணி நேரம் அழுகுறேன் அழுகுறேன் அழுகுறேன். ஏன் அழுகுறேன்னா, ஆண்டவர் எனக்கு காட்சி கொடுத்தாரு, அதுக்கு நான் தகுதியானவன் இல்லை, அதை நினைச்சு தான் அழுதேன். கூடி சிகரெட்டு பீடா எல்லா பழக்கமும் எனக்கு இருந்தது. அந்த நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆண்டவர்கிட்ட வரணும்னா இதெல்லாம் தூக்கி எறியணும். அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் எழுதியிருந்தேன். எனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நான் வீடு வாசலெல்லாம் இழந்து வெளியில வரேன். கோர்ட்ல அமீனா கொண்டாந்து என்னை வெளியே போயிடுன்ட்டாங்க. வீட்டெல்லாம் விட்டு என் பிள்ளைங்களை கூட்டின்னு வரேன். கொண்டு வந்து ஒரு இடத்துல வாடகை வச்சுட்டு திருப்பி ஆந்திராவுக்கு போய் நான் எப்பவுமே ப்ரேயர்ல இருப்பேன். அப்ப நான் ப்ரேயர்ல உட்காந்து ஆண்டவரை கேட்கிறேன், என்னப்பா நீ இருக்கும்போது நான் இதெல்லாம் சந்திக்கிறேன், எதனால அப்படி? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சுட்ட பொண்ணாக்குவேன் அப்படின்ற வசனம் எனக்கு வருது. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நொந்து நூலாய் போயிருக்கிறேனப்பா, என்னை சுட்ட பொண்ணாக்குறேன்னு. அப்போ எனக்கு ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுக்கிறார். சோதிக்க சோதிக்க சொக்க தங்கம், என்ன சோதித்து பாக்குது யூத சிங்கம். சோதிக்க சோதிக்க சொக்க தங்கம், என்ன சோதித்து பாக்குது யூத சிங்கம். சுட்டாலும் பட்டாலும் நான் சொந்து போவதில்லை, சுட்டாலும் பட்டாலும் நான் சொந்து போவதில்லை. இயேசு கூட இருந்தாலே நானும் இன்னில்லை. சோதிக்க 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 சொக்க தங்கோ, என்ன சோதித்து பாக்குது யூத சிங்கம். இப்படி ஒரு பாட்டு கொடுக்கிறார் ஆண்டவர். எனக்கு ஒரு வேதம் படிக்கும் போது ஆண்டவர் ஒரு இன்சிடென்ட்ல அது மாதிரி தான் எனக்கு பாட்டு. நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 2000 பாட்டுக்கு மேல எழுதியிருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்தார். நான் வேதம் படிக்கும் போதெல்லாம் எழுதுவேன். அதாவது ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீங்கெல்லாம் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீங்களா கேட்கிறார். அந்த வசனம் இருக்கு இல்லையா, ஆண்டவரை ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்குன்னு ஆண்டவர் தெரிஞ்சுக்கின்னு கேட்கிறார், நீங்களும் போய்விட மனசா இருக்கிறீங்களா? அப்ப பேதுரு பாடுற மாதிரி, நித்திய ஜீவனாய் நீ இருக்க நித்தமும் நான் எங்கு போவதையா, சத்திய தீபமே உண்மை விட்டு சாதிக்க என்ன செய்ய போறேன் ஐயா. நித்திய ஜீவனாய் நீ இருக்க நித்தமும் நான் எங்கு போவதையா, சத்திய தீபமே உண்மை விட்டு நான் என்ன சாதிக்க போறேன் ஐயா. இப்படி பாடல்கள் வரும் தொடர்ந்து. நிறைய பாட்டுகள் இன்சிடென்டா தான் வரும், இது வச்சிருக்கிறேன். அது எப்போ ஆண்டவர் வெளிப்படுத்த விருப்பம். அப்படிதான் நிறைய பேர் பாட்டு எழுதுறாங்க ஆண்டவருடைய சிலுவையை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து. அதை பார்த்து நீங்க நிறைய பாட்டு கேட்டு இருக்கலாம். சிலுவையில இயேசு மரித்தார், சிலுவையை மரித்தார். எனக்கு மட்டும் ஆண்டவர் வித்தியாசமான வார்த்தையை கொடுத்தார். நான் பல முறை பாடியிருக்கேன் இந்த பாடலை. சிருஷ்டித்த கர்த்தாவே சிலுவையை சுமந்து போனார், சிவந்த மேனி எல்லாம் இரத்தத்தை சிந்தி போனார், பாவிகளை ரட்சித்திட. ஆண்டவர் அப்படி ஒரு பாடல் எனக்கு வந்து, அந்த பாடல் நான் வெளியிட்டு இருக்கிறேன். ஸ்ரீஜித்னு ஒரு பாடகர் பாடினார் அந்த பாட்டை. நான் எழுதின பாட்டை அவர் பாடினார். அதாவது சிருஷ்டித்த கர்த்தாவே சிலுவையை சுமந்தார்னு யாரும் யூஸ் பண்ணல அந்த வார்த்தை. இதுவரைக்கும் நான் கேள்விப்படல, யாரும் எழுதல. ஆண்டவர் சிலுவையில வந்தார், மரித்தார், சிலுவை சுமந்தார்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா சிருஷ்டித்த கர்த்தாவே சிலுவை சுமந்தார்னு யாரும் எழுதல. நான் அதை எழுதி மியூசிக் போடும்போது சென்ட் தாமஸ் ஃபாதர் ஒருத்தர் வந்திருந்தார் அந்த இடத்துல. யாருங்க எழுதினார்? நான் தான் சார். அப்படி இந்த பாட்டு எப்படிங்க உங்களுக்கு வேணும்? ஆண்டவர் கொடுத்தார் அந்த வார்த்தையை நான் எழுதினேன். இது வரைக்கும் யாருமே எழுதல இந்த வார்த்தையை. அவ்வளோ பெரிய வார்த்தையை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. இப்படி ஆண்டவரோட நான் அநேக பாடல்கள் எழுதி என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை தாங்கி பிடித்து இம்மட்டமாய் காத்து வந்திருக்கிறார். அதுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். இப்படியாக நான் ஆண்டவருக்குள்ள வந்த காலத்தில் தான் சகோதரனை சந்திக்கும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. நான் அவர் கூடயே இருப்பேன். பெங்களூர்ல இருந்தார். அப்போ ஒருவாரம் இங்கே வந்து காரில் ஏற்றி நான் தான் போவேன். இங்கே பக்கத்தில் திருமுடி வாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே ஒரு தடவை ஆண்டவர்
பிரதரை கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அப்போ அங்கே பேசும்போது பிரதர் ஒரு வசனம் சொன்னார். பிசாசானவன் இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிச்சுன்னு எழுதி வைப்பானா. அன்னையோட நம்ம கதை முடிஞ்சுதான். ஆனா ஆண்டவராக கிறிஸ்து அதை மாத்தி அன்னைக்கு ராத்திரியே அதை குலைச்சி போட்டு நமக்கு ஆயுளை கொடுக்கிறார், மீண்டுமாய் ஜீவனை கொடுக்கிறார்னு அவர் வசனம் சொல்லி படித்தார். நான் கேட்டுட்டேன். அவரை கொண்டாந்து ரூம்ல விட்டுட்டு நான் போயிட்டேன். மறுநாள் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்போ இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன். பிரதர் மறுநாள் மலேசியா போகிறார். நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். ஃபோன் பண்ண உடனே வந்துட்டாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என் மேலே அதிக நேசமாக இருக்கக்கூடிய ஒரு தேவ மகன் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். உடனே வந்துட்டு அங்கே ப்ரேயர் பண்ண. எனக்கு பிரதர் ஃப்ரைடே பார்க்குறாரு. மண்டே ஆப்ரேஷன், பைபாஸ் சர்ஜரின்னு சொன்னாங்க. அப்போது சண்டே இந்த அம்மா சர்ச்சுக்கு போயிட்டாங்க. என்னை விட்டுட்டு பையன் என் கூட இருக்கான் ஹாஸ்பிட்டலில். இவர் பிரதர் எனக்கு ப்ரேயர் பண்ணுறாரு. அப்பா, உங்கள் மேலே கத்தியெல்லாம் வைக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை விட மாட்டார், நீ ஆண்டவராக தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், உங்கள் மேலே கத்திப்படாது, அப்புறம் ஆண்டவர் நீங்கள் சுகத்தோடு கூட வெளியே வருவீங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் அவர் மலேசியாவுக்கு போயிட்டார். இந்த அம்மா சர்ச்சுக்கு போயிட்டாங்க சண்டே. அப்போ எங்கள் பையன் ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்றான். இந்த மாதிரி என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி வந்தால் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போங்கன்ட்டார். அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தாக்கம் என்னை தொடவே இல்லை. அதனால தான் அவர்கிட்ட எனக்கு விசுவாசமும் ஜாஸ்தி. அலெக்ஸ் மேலே அவரை நான் மகனாக ஏற்றுக்கினேன், அவரை என் அப்பாவை ஏற்றுக்கினார். இந்த வயசில் பாரு எவ்வளோ பெரிய பிள்ளை இருக்கார் எனக்கு. அதனால் அவர்கிட்ட எப்பயுமே எனக்கு ஒரு இது உண்டு. அவர் ஜெபிச்சா விடுதலை ஆகும். அதனால் அந்த நாளை ஆண்டவர் எனக்கு ஒரு சாட்சியாக கொடுத்தார். அந்த வசனம் தான் என்ன புடமிட்டது. அன்னைக்கு அந்த வசனம் சொல்லும்போது ஆண்டவர் பிசாசு இருந்தால் மாற்றி போட்டார் இல்லையா, அப்போ எனக்கும் மாற்றி போட்டார் தானே. அதனால தான் ஆண்டவர் அவர் விசாரிச்சு அப்புறம் பிரதர் போயிட்டார், வந்தார், அதுக்கப்புறம் என்னை சந்திச்சார். அப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு போனால் அவங்க முன்னாடி நின்று இந்த ஃபில்புட்டில் நிற்கிறானா அவர் கொடுத்த கிருபை தானே, அவர் கொடுத்த ஜீவன் தானே. அவர் இல்லைன்னா நான் இல்லை. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை இல்லையா. அவர் இல்லாம நாம இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கணுமா, நமக்கு துன்பமே இல்லை. அவர் எப்போதும் நம்மளோட கூட இருக்கிறார். ROI Power Ministries.